ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் இருக்கிறாள், அவள் இரவுடைய வணக்கத்தை தொழுகிறாள். அப்ப இரவுல தொழுகிறான்னா ஃபரதான தொழுகையும் தொழுதுருவா. பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாள். பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாள்னா ரமதான் மாதத்துடைய நோன்பையும் வச்சிருவா. அப்ப கடமையான வணக்கத்தையும் உபரியான வணக்கங்களையும் செய்கிறாள். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாட்டிலையும் சரியா இருக்கிறார். ஆனால் அந்த பெண்ணால் அந்த வீட்டுடைய பக்கத்து வீட்டார் நோவினை செய்யப்படுகிறார் நாவால். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட நாவால பிரச்சனை பண்ணி கொண்டிருக்காங்க, தீங்கிழைச்சு கொண்டிருக்கா அந்த பெண். இந்த பெண் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ தொழுறாள்ல பரவாயில்ல, நோன்பு வைக்கிறாள்ல பரவாயில்ல, அவ வந்து கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் தொழுறாள்ல பரவாயில்லன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. லா கைர ஃபீஹா, அவளிடத்துல ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க, அந்த நன்மையெல்லாம் நன்மையே இல்லைன்ட்டாங்க. அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள்னு சொன்னாங்க. ஹுலுக்கு தான் அளவீடுன்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுடைய அளவீடே நல்ல குணம் தான். அதே மாதிரி அந்த இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது, கடமையான தொழுகையை தொழுகிறாள், கடமையான நோன்பு வைக்கிறாள், அந்த பெண்ணால் யாரும் நோவினை செய்யப்படவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் சொர்க்கம் சார்ந்த பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.